இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். Isaiah 53:4 Surely he has borne our grief and carried our sorrows, yet we esteemed him stricken, smitten by God and afflicted. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவர் நமக்காக சிலுவையில் பட்ட ஒவ்வொரு அர்ப்பணிப்பையும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இயேசு நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். எனவேதான் இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து, உங்களுடைய பாடுகளிலும் உங்களுடைய துக்கங்களிலும் வேதனைகளிலும் நீங்கள் தனிமையாய் அனுபவிக்கவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களோடு கூட இருக்கிறார் என்று அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். வேதத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்கள் எரிகிற அக்கினியிலே அவர்களை தூக்கி எறிந்த பொழுது தேவனுடைய குமாரன் அவர்களோடு கூட நடந்தார். ஒரு சேதமும் அவர்களுக்கு வரவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். காரணம், அவர்கள் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் தான். இந்த நாளிலும் நம் பாடுகள் மத்தியிலும், நம் துக்கங்களின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும் நீங்களும் நானும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் முடிவு பரியந்தம் என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கின்ற போது கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், துக்கங்களை சுமந்தவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை ஒரு தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், ஏசாயாவின் 53வது அதிகாரத்தில் பலவிதமான பாடுகளை இயேசு நமக்காக சிலுவையில் அவர் செய்தார். அசட்டை பண்ணப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராய் மாறினார், பாடுகளை அனுபவித்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார், காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆக்கினையை அனுபவித்தார், தழும்புகளை ஏற்றுக்கொண்டார், அக்கிரமங்களை சுமந்தார், நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், அறுப்புண்டு போனார், வாதிக்கப்பட்டார், மரணத்தில் தன்னை ஊற்றினார், அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார், அநேகரின் பாவத்தை சுமந்தார். ஆமென். உலகத்தில் உள்ள எந்த தெய்வமும் உலகத்தின் பாடுகளை தன் மீது சுமந்து கொள்ளவில்லை. உலகத்தில் உள்ள எந்த தெய்வமும் பரலோகத்தில் நமக்காய் ஓரிடத்தை வைத்ததில்லை. எந்த தெய்வமும் பிதாவினுடைய வலது பரிசத்தில் இது இன்றும் பரிந்து பேசி வருவதில்லை. எந்த தெய்வமும் உங்களுக்காகவும் எனக்காகவும் திரும்பி வந்து நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போவதில்லை. ஒரே ஒரு தெய்வம், அவர்தான் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர். ஆம், அவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆம், அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டதினாலே, நம்முடைய துக்கங்களை சுமந்ததினாலே இந்த நாளிலே நம்முடைய முகத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற கண்ணீரையும் கஷ்டத்தையும் பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொள்ள உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றார். நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிரே, எங்களுடைய துக்கங்களை சுமந்திரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் பாடுபடக்கூடாது என்பதற்காக நீர் எங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆறுதல் படுத்தி தேற்றுவதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.